இப்போ பாண்டிய நெனச்சா தான் கவலையா இருக்குது. இந்த வானதிய கல்யாணம் பண்ணிட்டு, என்ன பாடு படப்போறாரோ அப்படின்னு நெனைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ப்ரொமோ பார்த்துருப்போம். அதுல வானதியோட வீட்ல என்ன சொல்லிர்றாங்கன்னா, இவ வந்து அடங்கவே மாட்டா. பேசாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொல்லு அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ, இப்ப இந்த வானதி என்ன பண்றாங்கன்னா, பாண்டியோட வீட்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ, இப்போ பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது பாண்டிகிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. "எங்க வீட்ல உங்கள எல்லாரையும் பொண்ணு கேட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. உன்னைய சொல்லியிருக்காங்க பாண்டி. இது உனக்கு ஒரு குட் நியூஸ் தானே" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன திடீர்னு? எனக்கு இது சந்தோஷம் தான். ஆனா என்ன திடீர்னு எப்படி கல்யாணம்லாம் பண்றது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிற? அதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க வீட்லயே சம்மதிச்சுட்டாங்களே. இதுக்கு மேல என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல சேரனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "இத்தன நாளா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல. அதனால நீங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. இப்ப தான் சேரன் அண்ணனுக்கும் பொண்ணு கிடைச்சிருச்சுல்ல. பொண்ணா இல்ல அவங்களுக்கு அதான் சந்தாவ தானே கல்யாணம் பண்ண போறாங்க. அவங்களும் லவ் பண்ணிட்டுருக்காங்க. எப்பனாலும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுக்காக நம்ம கல்யாணத்த தள்ளி போட முடியுமா? எங்க வீட்ல வந்து மொறப்படி பொண்ணு கேட்டு, மொறப்படி எப்படி கல்யாணம் பண்ணணுமோ, அந்த மாரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுபடியும் பாண்டி வந்து யோசிக்கிறாங்க. "என்ன பாண்டி மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாண்டி இருந்துட்டு, "கல்யாணம் பண்ணிக்கிறது சரி. இப்ப நீ எங்க வீட்ல வந்து எங்க தங்குவ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இந்த வானதி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, பேசாம நிலாவ அவங்க உங்க அண்ணி என்ன உண்மையாவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க? ஃபேக்கா தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஹாஸ்டல்ல பார்த்து தங்கட்டும். நம்ம அந்த ரூம் எடுத்துக்குருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இத வந்து அ பேசிட்டு இருக்கும்போது, நம்ம நிலா வந்து இத கேட்குறாங்க. என்ன இந்த அளவுக்கு வானதி நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கேருந்து போயிர்றாங்க. அதுக்கப்புறமா பாண்டி என்ன சொல்றாங்கன்னா, "என்ன வானதி சொல்ற? அவங்க என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சோழனோட ஒய்ஃபு. அவங்க என்ன வேணாலும் நெனச்சுட்டு போகட்டும். ஆனா சோழன் வந்து நிலா அண்ணிய வந்து சின்சியரா லவ் பண்ணிட்டுருக்கிறான். அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு தான் நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டுட்டுருக்குறோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? அதான் உங்க அண்ணி ஆசைப்படணும்ல. அவங்க தான் இந்த கல்யாணமே வேண்டாம். இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு போயி விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல. டிவோர்ஸ் ஆயிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு அவங்க இங்க இருக்க போறாங்க? அப்ப அதுக்கப்புறமாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் பேசாத. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் என்னன்னு பார்த்துட்டு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்ல நாள் பார்த்து என்னைய பொண்ணு கேட்டு வரணும். அவ்வளோதான் சொல்லுவேன். எங்க வீட்லயும் சம்மதம் வாங்கியாச்சு. உங்க சேரன் சந்தாவ லவ் பண்றாங்க. இனி நம்ம கல்யாணத்துக்கு எந்த தடையும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அதனால நீ பொண்ணு கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வானதி. இப்போ வீட்டுக்குள்ள போனதுமே அங்க இருக்கிறவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கல்ல. சரி நீங்க எல்லாரும் எப்போ பொண்ணு கேட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே ஒரு மாரி பார்க்குறாங்க. அப்போ ஆ நடேசன் வந்துட்டு, "என்ன பொண்ணு கேட்டு வாரீங்கன்னு இருக்கிற? அப்படிலாம் பொண்ணு கேட்டுலாம் உடனேலாம் வர முடியாது. இப்ப தானே சொல்லியிருக்காங்க உங்க வீட்ல." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் எங்க வீட்லயே பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொல்ட்டாங்கல்ல. அப்புறம் என்ன பாண்டிக்கு என்னைய கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு மேல யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, நடேசன் இருந்துட்டு, "உன்னைய கல்யாணம் பண்ணிலாம் வைக்க வைக்க மாட்டோம்லாம் இங்க யாரும் சொல்லல. பாண்டிக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான். அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் சேரனுக்கும், சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணிருங்க. அப்படி இல்லன்னா, ஒரே மேடையிலே எங்க 2 பேரோட கல்யாணத்தையும் முடிச்சிருங்க. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பேசுறதெல்லாம் ஈஸி தான். கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, ஆமா பாண்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா, இங்க எங்க தங்குவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் அந்த ரூம நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கு நடந்தது தான் ஃபேக் மேரேஜு. எப்படினாலும் அவங்களுக்கு விவாகரத்து ஆகப் போகுது. விவாகரத்து ஆன உடனே அவங்க எதுக்கு நம்ம வீட்ல இருக்கணும்? அப்புறம் அவங்க போக வேண்டியது தானே! அப்புறம் நாங்க அந்த ரூம எடுத்துக்கிறோம். நிலாவும் சாரி அ சேரனும், சந்தாவும் அந்த ரூம எடுத்துக்கிறட்டும். அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, "அடி செருப்ப நாயே! வீட்டுக்குள்ள இன்னும் கல்யாணம் முடிச்சு வரவே இல்ல. அதுக்கு முன்னாடி என் வீட்டு மருமகள வீட்ட விட்டு வெளியில விரட்டணும்னு நினைக்கியா?" அப்படின்னு சொல்லும்போது, சேரன் வந்துட்டு, "கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நடேசனுக்கு வந்து கோவம் வருது. "யாரு வீட்ட வந்து யார் வீட்லருந்து யாரடி விரட்டுறது? இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசுனேன்னா பார்த்துக்கோ! என் வீட்டு மருமக வீட்ட விட்டு வெளியில போகணுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "பாண்டி அவ்வளதான் மரியாதையா இருக்க சொல்லிரு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா" அப்படிங்கும்போது, "என்ன ஆளாளுக்கு எல்லாரும் சேர்ந்து என்னைய குதிச்சிட்டு இருக்கிறீங்க? சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த வீட்டோட மருமக தான் நானு. எப்படினாலும் பாண்டிய கல்யாணம் பண்ணிருவேன். ஆனா இவங்க அப்படி கிடையாதுல்ல. சும்மா பொய்யா கல்யாணம் பண்ணிட்டு, நான் இந்த வீட்டு மருமகன்னு சீன் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபேக் மேரேஜ் தானே! அது மட்டும் இல்ல. சரி கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்துட்டாங்க.
எப்படியோ நடந்துருச்சு. அதுக்கப்புறமாவது சேர்ந்து வாழவா போறாங்க? அவங்க தான் விவாகரத்து வாங்கணும் வாங்கணும்னு சொல்றாங்கல்ல. வாங்கிட்டு போக போறாங்க. அவங்க என்ன இங்கேயேவா இருக்க போறாங்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா வந்து கோச்சுட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. சோளம் வந்துட்டு இவ்வளோ தான்டா அவளுக்கு மரியாதை. இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பாண்டி இருந்துட்டு, "ஏய் என்னடா அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஷாக் ஆயிட்டு பார்க்குறாங்க. என்ன என்னடா இப்ப வானதிய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் அதெல்லாம் இல்லடா. அவ தான் புரியாம பேசுறா. அதுக்கு முன்னாடி நீயும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கிற? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? நான் ஏதாவது பேச முடியுமா அவகிட்ட? அவள சொல்லி வச்சுரு, அவள பேசாத சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கையில, நான் என்னத்த சொல்றது அவகிட்ட? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. ஸோ, இப்ப வந்துட்டு நடேசனுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, "நிலா இங்க தான் இருப்பா. இந்த வீட்ல மருமகளா இல்ல. என்னோட மகளா அவ இங்க தான் இருப்பா. இந்த வீட்ட மீட்டெடுத்து குடுத்ததே அவ தான். அவளுக்கு இந்த வீட்ல இடம் இல்லன்னா, இந்த வீட்ல யாருக்குமே இடம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்றாரு. சோழன் வந்துட்டு, "அன்னைக்கே இவ அடி வாங்கியிருக்க வேண்டியது. பேசாம இருந்துற சொல்லிரு. பயங்கர கடுப்புல இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, பாண்டி இருந்துட்டு, "என்னடா பொம்பள புள்ள மேல கை வச்சுருவியோ? சும்மா எப்ப பார்த்தாலும் அடிச்சுருவேன், அடிச்சுருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற." அப்படின்னு சொல்லி பாண்டி வந்து சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "ஓ! இப்ப அவ பக்கம் சாஞ்சுட்டியோ? என்ன அவங்க வீட்ல உனக்கு பொண்ணு குடுக்க சம்மதிச்சுட்டாங்க. இனிமே இவைங்க தயவெல்லாம் நமக்கு தேவை இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டியோ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கல. என்ன சும்மா சும்மா பொம்பள பிள்ளைய அடிச்சுருவேன், அடிச்சுருவேன்னு சொல்லிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி சொல்லு பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "என்னடா பண்ணுவ? நீ என்னடா பண்ணுவன்னு?" சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே விலக்கி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப நிலா வந்துட்டு, "கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எதுக்கு இப்படி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி வந்துட்டு, "இந்த வந்துட்டாங்கல்ல பஞ்சாயத்த தீர்த்து வைக்கிறதுக்கு, பிரச்சனையே இவங்களால தான். எதுக்குன்னு வந்து கேட்குறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. ஏன்னா வானதி வாய பத்தி நமக்கு தெரிஞ்சது தானே. அப்படி சொல்லும்போது நிலா இருந்துட்டு, "எனக்கு விவாகரத்து கிடைச்ச உடனே நானே போயிருவேன். எப்படினாலும் நான் இந்த வீட்ட விட்டு நான் போகத்தான் போறேன். ஏற்கனவே இந்த வீட்ல எந்த பொண்ணும் குடியிருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் சேரன் அண்ணன் கல்யாணத்துக்கு வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். அப்படின்னு நான் ஏற்கனவே இவங்க கிட்ட சொல்லிட்டேன். இப்ப உனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, தாராளமா நீயே வந்து இருந்துக்கோ. நான் இதுல எதுவுமே சொல்லப் போறது கிடையாது. என்னைய வச்சு இன்னொரு சண்டை நீங்க போடாதீங்க. அத தாங்கிக்கிற சக்தி எனக்கு கிடையாது. இப்ப என்ன உனக்கு? நீ கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது நான் இந்த வீட்ல இருக்கக்கூடாது அவ்வளதானே? அதுக்கு முன்னாடியே நான் காலி பண்ணிர்றேன் போதுமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "என்னப்பா நிலா, ஏன்பா நீ இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "வானதி சொல்றது சரிதானேண்ணே. நான் இந்த வீட்ல எனக்கும் சோழனுக்கும் விவாகரத்து கிடைச்சிட்டா, அதுக்கப்புறம் நான் எதுக்குண்ணே இந்த வீட்ல இருக்கணும்? எனக்கும் இந்த வீட்டுக்கும் என்னண்ணே சம்மந்தம்? அதனால வானதி சொல்றது தானே சரி. எனக்கு டிவோர்ஸ் கிடைச்ச உடனே நான் இங்கேருந்து போயிருவேனே. அதுக்கு முன்னாடியே நல்லா ஒரு ஹாஸ்டல் ஏதாவது பார்த்து நான் போயிர்றேனே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, எதுக்கு நீங்க எதுக்குங்க போகணும்? நீங்க போக வேண்டாம். நீங்க இங்க தான் இருக்கணும். விவாகரத்து ஆனாலும் சரி, ஆகலைனாலும் சரி. நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது பேசாதீங்க சோழன். ஏதாவது பேசணுன்றதுக்காக பேசாதீங்க. அது எப்படி சட்டப்படி சரியாகும்? அதெல்லாம் சரி கிடையாது. வானதிக்கு இருக்கிற ரைட்ஸ் கூட எனக்கு இல்ல இந்த வீட்ல. அதனால நான் இங்க இருக்கிறது சரி கிடையாது. நான் கூடிய சீக்கிரம் வேற நல்ல ஹாஸ்டல் பார்த்துட்டு போயிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னால நீங்க யாருமே சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாண்டி மேல தான் பயங்கரமா கோவம் வருது. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.